மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன், வணக்கங்களை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் ஃப்ரம் யோர் ஃப்யூச்சர் செல்ஃப். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப நாளாச்சு போடவே இல்லை இல்லையா? ஸோ அதோட கன்டினியூஷன் தான் இப்போ வரப்போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ரீடிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பைல்ஸ் இருக்குது. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஸோ ஏதோ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணுங்கள், இல்லை 2 சூஸ் பண்ணுங்கள், இல்லை 2 சூஸ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். அந்த ரீடிங்கில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டிட்டு நம்ம குடும்பத்தில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணாதவங்களா இருந்தால் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ வெரி மச். உங்களுக்கு நம்ம சேனலுக்கு டொனேட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு டெஃபினட்டாக டொனேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த ரீடிங். ஹலோ மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ், பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நம்ம உங்களுடைய டரோட் கார்ட்ஸ். இது மற்றதெல்லாம் ஆரக்கிள் கார்ட். இது வந்து ஃபினிஷிங் மெசேஜ், ஓகே, கம்ப்ளீட்டிங் மெசேஜ். இதுதான் கடைசியாக பார்த்துட்டு நம்ம ரீடிங்கை முடிச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ. ஓகே, ஸோ பிரபஞ்சமே கடவுளே, மை டியர் ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ், இன்றைய ரீடிங் வந்து எங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் கிட்டேருந்து சரியான மெசேஜஸ் எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அந்த நல்ல இன்டென்ஷனை நாங்கள் இங்கே செட் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கான கரெக்டான கைடன்ஸை எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து கொடுங்க பிரபஞ்சமே கடவுளே, மை டியர் ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ், ஆர்க் ஏஞ்சல்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இன்னைக்கான கேள்வி ஆல்ரெடி தெரியும்ல, மெசேஜ் ஃப்ரம் ஃபியூச்சர் செல்ஃப். சரியா? யா, உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துட்டாங்க. லெட்ஸ் see என்ன மெசேஜஸ் வந்திருக்கு பார்க்கலாமாங்க. ஓகே, 8 of swords. சரிங்களா? ஸோ தெரியுதுல உங்களுக்கு, எதுக்கும் ஒன் டைம் காமிச்சிடறேன். 8 of swords வந்திருக்கு. அதுக்கப்புறம் 7 of swords வந்திருக்கு. அப்புறமா 4 of swords வந்திருக்கு. Oh my god. What? 3 of swords வந்திருக்கு. Okay. That's really so odd. 2 of swords வந்திருக்கு. ஸோ அப்படி என்னதான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு? இது வரைக்கும் யாருக்கும் ஒரு ஃபுல் கார்ட்ஸும் வந்து ஸ்வேர்ட்ஸில் மட்டும் வச்சு வந்ததே கிடையாது. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். இந்த கார்ட் டெக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு எவ்வளவோ தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே இதில் சூட்டில் வந்ததே இல்லை கார்டு. ஓ மை காட். ஸோ நீங்கள் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுடைய எண்ணங்களை வச்சு தான் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க பேசுகிற மாதிரியே நம்ம கேட்கலாம் வாங்க. ஓகே, தென் திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம கோத்ரூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய பேர் துரோகம் செய்கிறவங்கள, நிறைய பேரை நம்ம வந்து தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்பில். ஸோ அதுதான் வந்து நம்மளை நகர விடாமல் ஒரு இடத்துலையே வந்து படுத்தி நிறுத்தி வச்சுருக்கு. நம்ம இதே மாதிரி தான் தொடர்ந்து லைஃப்பை வாழ்வோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய ப்ரெசண்ட், உன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃபானா இப்போ ப்ரெசண்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த பாதையை தாண்டி வர்றதுக்கு. எதனாலன்னா நான் அதை உணரலை. துரோகம் செஞ்சவங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை வந்து, நம்மளோட வாழ்க்கையை வந்து நான் அழிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்கள பற்றி யோசிக்கிறது, அவங்களுக்காக வருத்தப்படுறது, அவங்கள எப்படி சரி பண்ணலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிரும்ல, அதுக்கப்புறம் நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நீ இப்போ எப்படி இருக்கியோ அப்படி இருந்து நான் நகர்ந்து வந்த பாதை வந்து எனக்கு மிகவும்
ரொம்ப ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய பாதையாக இருந்தது. அதனால் என்னால் வந்து இந்த பாதையில் நான் நடந்து வரும்போது ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக என்னால் அந்த பயணத்தை வந்து தொடர முடியல. அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க நம்ம லைஃப்பில். ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புளை வந்து நான் ரொம்ப நம்பினதுனால இப்போ நம்மளோட லைஃப் வந்து நல்லா சூப்பராக மாறிடுச்சு. ஆனால் அதற்காக நான் கஷ்டப்பட்டது, கவலைப்பட்டது, துயரப்பட்டதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் நீ இப்போ இருக்கிற இல்லையா, உன்னால் என்னுடைய பாசல்ஃபான நீ வந்து தாங்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீ ஃப்ரெஜைலாக இருக்க. ஸோ அதனால் எப்படியும் வந்து நான் இப்போது இருக்கக்கூடிய உன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃபான நான் வந்து அதை மாற்றுறதுக்காக மட்டுமே என்னுடைய பாதி வருஷங்களை வந்து நான் அதுக்காகவே செலவு செஞ்சேன். அது வந்து லேஸ்பட்ட மாற்றம் கிடையாது, அது மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை நான் கொண்டு வர்றதுக்குள்ளே நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன். எதனாலனா அந்த மனக்கவலை, மன கஷ்டம், இவங்கெல்லாம் துரோகம் செய்கிறாங்க, ஆனால் அது தாண்டி நான் வந்து பழகணும்னு நினச்சேன், பேசணும்னு நினச்சேன். அப்படியும் யாருமே என்னை புரிஞ்சுக்கலையே. என்னுடைய வருஷங்களெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, யூஸ் பண்ணி எல்லாருக்காகவும் செஞ்சேன். ஆனால் யாருமே என்னை புரிஞ்சுக்கலையேங்கிற அந்த ஒரு கவலை ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் எனக்கு போகவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனசு வந்து தவிச்சு போயிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை நீ திரும்பி உன்னுடைய ஃப்யூச்சரில் நீ வரும்போது நீ வந்து கோத்ரூ பண்ணக்கூடாதுன்னு நீ நினச்ச அப்படின்னா, நம்ம வந்து அப்படி தான் கோத்ரூ பண்ணி வந்திருக்கிறேன் நான். ஆனால் அதை உனக்கு இப்போ வந்து அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நான் பேசுகிறத நீ கேட்குறதுக்கான ஒரு அழகான வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் கடவுளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உன்னால் இந்த கஷ்டமான பாதையை பூக்களால் நிரப்பப்பட்ட சாஃப்டான பாதையாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை நீ இப்போ செஞ்ச அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் செல்ஃபில் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம இப்போ நான் எப்படி இருக்கிறேனோ அதை விட தி பெஸ்டான, இன்னும் ரொம்ப ரொம்ப இவால்வான ஒரு செல்ஃபாக நீ வந்து உன்னோட ஃப்யூச்சரில் வருவ. அப்படி வந்த அப்படின்னா நமக்கான வாழ்க்கை இன்னமும் சிம்பிளாக இருக்கும். என்னடா இது ஃப்யூச்சர் செல்ஃபு நீன்னு பேசிகிட்டு இருக்கேனேன்னு பார்க்காத. இப்போவே இந்த ப்ரெசண்ட்லேயே என்னுடைய பாஸ்டான நீ, உன்னோட லைஃப்பும் போயிட்டு தான் இருக்குது. என்னுடைய ப்ரெசண்ட், நமக்கான ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் எல்லாமே வந்து ஒரே டைம் லைனில் தான் போய்கிட்டு இருக்கு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஈஸியானதாக தான் இருக்கும். ஏன்னா இதுவும் நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான பங்கு எடுத்திருக்கு. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பொன்னான நேரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மெசேஜஸை கொண்டு வந்து சேர்க்கறதுல நம்ம வந்து இது பண்ணலாம். சரியா? ஸோ லெட்ஸ் கோ. என்னன்னா, இந்த மாதிரி வந்து நமக்கு மனசளவில் வந்து துரோகம் செஞ்ச இவங்க எல்லாரையும் வந்து நீ வந்து அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறத நீ நிறுத்த வேண்டியது ரொம்ப பெரிய அவசியம் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா அவங்க வந்து உன் மனசை குத்தி கிழிச்சு காயப்படுத்தினது தான். அது ஒரு இவெண்ட்டாக பார்க்குறதோட நீ அதை தாண்டி வர்றதுக்கான வழியை இப்போவே இந்த நிமிஷத்துலேருந்து நீ வந்து எடுக்கணும். அந்த முடிவை நீ எடுத்தனா மட்டும்தான் உன்னால் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இடத்துல இருந்து நீ யார் என்னங்கிறத உன்னால் முதல்ல பார்க்க முடியும். இப்போ வந்து நீ யார் என்னங்கிறத நீ பார்க்கறதுக்கு மறுத்துட்ருக்க. அதனால தான் ஃப்யூச்சர் செல்ஃபான நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆனால் என்னுடைய பாஸ்டில் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் உனக்கு வந்து கண்டிப்பாக இது சொல்லி கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வழி மூலமாக நான் உனக்கு இதை பற்றி தெளிவாக சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ நீ வந்து கட்டு தான் பட்டிருக்க. எதனால் அப்படின்னா, மற்றவங்களுடைய அன்புக்காகவும் அவங்களுடைய வேலிடேஷனுக்காகவும், அதாவது அவங்க வந்து நீ கிரேட்டு, பெஸ்ட்டு, நீ தான் வந்து ஒரு நல்ல பொண்ணு, நீ வந்து இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லவ, அந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குற. நீ நல்லவன் அப்படிங்கிறத சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற.
ஆனால் உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இந்த உலகம் வந்து மற்றவங்கள வச்சு உன் வாழ்க்கை ஓட போகிறது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினச்சா அதை ஒன்னால் மட்டும்தான் அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்க முடியும். அந்த வேலிடேஷன், அதாவது நீ நல்லவளா கெட்டவளா, நல்லவனா கெட்டவனா, நீ எப்படிப்பட்டவங்கிறத நீ தான் உருவாக்க போகிற. இப்போ நீ ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நீ யாருங்கிறத நீ செதுக்கிக்கிட்டு இருக்க ஆல்ரெடி. ஸோ ஃப்யூச்சர் செல்ஃபான நான் உனக்கு சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுக்காதனால ஃப்யூச்சரில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் நான் கற்றுக்கிறதுக்குன்னே எனக்கு வருஷமாக செலவாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அதனால் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நீ கட்டுப்பட்டிருக்க ஒரு உன்னுடைய பவரை திருப்பி கொடுத்துருக்கிற அப்படிங்கிறத நீ வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை நீ இப்போ வந்து சோம்பேறித்தனம்னு நீ நினச்சிட்ருக்க. அது இப்போ நீ இருக்கிற ஸ்டேஜ் வந்து சோம்பேறித்தனத்தால் நீ அப்படி கிடையாது. மனசு வலியினால், மனசு விரக்தியினால் நீ இப்படி இருக்க. ஸோ அதனால் என்ன நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நடந்துட்டுருக்கிற எந்த ஒரு விஷயமும் உனக்கு சம்மந்தப்பட்டதே கிடையாது. அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் எப்படி பட்டவங்கிறத உனக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ கடவுள் புண்ணியத்தில் நமக்கு அது தெரிஞ்சதுனால நம்ம வந்து இதை விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகாமல் நம்ம நகர்ந்து அடுத்தது என்ன என் லைஃப்பில் இவங்கெல்லாம் இப்படிதான்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்களை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டு நீ என்ன நிலைமையில் இப்போ இருக்கங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய பவரை நீ திரும்ப பெற்றுவ. இதுதான் நம்ம வந்து காலகாலமாக சொல்கிறாங்க, டேக்கிங் த பவர் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம். நீ என்ன நிலைமையில் இருக்கங்கிறத புரிஞ்சுக்கோ. மற்றவங்க வந்து பேசுகிற எந்த வார்த்தைகளுமே வந்து நம்ம யாருங்கிறத குறிக்க போகிறது கிடையாது. அது அவங்களுடைய கோணத்தில் நம்ம யாருங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கிடையாதுங்கிறத முதல்ல நீ உணர வேண்டியது ரொம்ப பெரிய அவசியம். இதை நீ உணர்ந்துட்டனாலே நம்மளுடைய இப்போ நீ போக போகிற இந்த பாதை வந்து ரொம்ப ஈஸியானதாகவும் ஸ்மூத்தானதாகவும் ஆகிடும். யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு நொடியில் நீ ஒன்றை முழுசாக நம்புறியோ, அதாவது ஒன்றை நீயே முழுசாக நம்பி செயல்களை செய்ய ஆரம்பித்த போது எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு புது ஒரு சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அந்த சந்தோஷத்தை நான் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அட்டைன் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதை இப்போவே நீ வந்து செய்ய முடியும். ஸோ எப்படின்னா, உனக்காக நீ இருக்கங்கிறத நம்பணும். எப்போ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, நீ உனக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கணும். அதை தாண்டி வர்றதுக்கான வழி என்னங்கிறத நீ யோசிக்கணும். யோசிச்சேன்னா பிரபஞ்சம் அதுக்கான வழிகளை உன் கண்ணு முன்னாடி லைட்டட் பாத் மாதிரி உனக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த பாதையில் நீ நடந்து வரும்போது உனக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் வந்து நடக்கும். அதை நீ செஞ்சிட்ட அப்படின்னா நீ வந்து இந்த பாதையில் ஹாப்பியாக ஜாலியாக வந்து பயணம் செய்கிறதுக்கு தயாராகிட்ட அப்படின்னு அர்த்தம். அதற்கப்புறம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கோல்ஸு, நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. நமக்கு பிடிச்சது மட்டுமே வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதை விட்டு நீ வெளியே வரணும். வெளியே வந்துட்ட அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக மாறிடும். ரொம்ப கேர்ஃப்ரீயாக நீ வந்து இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் உன்னால் யோசிக்கவே முடியும், நம்மக்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குது, எபிலிட்டி இருக்குது, நம்ம இதை வச்சு என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீ பார்க்க ஆரம்பித்து அதற்கான வேலைகளை நீ செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு ஏற்ற நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4 பேர் உன்னை சுற்றி வருவாங்க. அந்த 4 பேர் தான் உனக்கான மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக உன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃபான இப்போ கூட அவங்க என் கூட இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த 4 பேர் உன்னுடைய பாதையில் ஒரே நேரத்தில் வரமாட்டாங்க. நீ மூவ் ஆன் ஆக ஆக ஒவ்வொரு தருணங்களில் அவங்க வந்து உன்னோட ஜாயின் ஆவாங்க. அவங்கள என்றைக்கும் விட்டுறாத. அவங்களோட சேர்ந்து தான் நம்ம பயணம் செஞ்சு இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்யூச்சரில் வந்து தி பெஸ்டான லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். த ஒண்டர்ஃபுல் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்த அப்படின்னா என்னை யாராலையும் வந்து எந்த வகையிலையும்
யாராலையும் வந்து வாய் வார்த்தையால் கொல்லவோ கஷ்டப்படுத்தவோ முடியறதில்ல. ஸோ எப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் சரி, அதை தாண்டி ஈஸியாக நான் வரக்கூடிய இடத்துல இருக்கேன். அந்த இடத்த இப்போவே நீ வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ஃப்யூச்சர் இன்னும் எவ்வளோ பெட்டராக இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. ஸோ அதை எப்படி செய்ய முடியும்னா சிம்பிள். மற்றவங்களுக்காக நினச்சி வருத்தப்படுறதை நிறுத்திட்டு, அதை நினச்சி டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு, நீ யாருங்கிறத உணர்ந்துட்டு, உனக்கு பிடிச்ச வெறுப்புகள் என்னங்கிறத கண்டுபிடிச்சி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, உன்னோட டேலண்ட் எபிலிட்டி என்னங்கிறத ஒன்றா செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கிறதன் மூலமாக, உனக்குன்னு ஒரு குடும்பத்தை நீ அமைச்சுக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக நீ உன் பவரை திரும்பி வாங்கிடலாம். அப்படி வாங்கிட்ட அப்படின்னா உன் லைஃப் ரொம்ப அழகானதாக மாறிடும். ரொம்ப நீ உன்னோட கண்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, அப்படியே கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீ என்னதான் நான் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எவ்வளவு பிஸியாக லைஃப்பில் மாறி பிஸியானோன்னா கூட நம்மளால் சரியான நம்மளுடைய பாதையில் சரியான முடிவுகளை எடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது. எதனால் அப்படின்னா, நம்மளையே நம்ப போகிறோம். அதை நம்பிட்டோம் அப்படின்னா நம்மளை தடுக்கிறதால யாராலையும் அதை செய்ய முடியாது. முதல் விஷயம். அடுத்தது பிரபஞ்சம், ஹையர் செல்ஃப், எல்லாரோட உதவியும், ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் எல்லாரோட உதவியும் வந்து அப்படியே ஃப்ளோவில் வந்து உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும் அதை நீ ஃபீல் பண்ணும்போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயத்தை நீ ஃபீல் பண்ணும்போது இந்த உலகமே நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டுங்கிறத நீ உணர போகிற. அது ரொம்ப தூரத்தில் இல்லை, இப்போவே நீ வந்து அந்த அழகான சூழலை இன்னும் இப்போத்துலேருந்து எண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே அந்த சூழலை உன்னால் உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய நேரங்களை அழுதும் அவங்களுக்காக புலம்பியும் நம்ம வேஸ்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு, நம்ம இப்போத்துலேருந்தே இதெல்லாம் நீ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன்னால் இப்போத்துலேருந்து ஒரு மாதத்துலேயே நல்ல மாற்றங்களை உன் லைஃப்பில் பார்க்க முடியும். அது வந்து நம்ம ஃப்யூச்சரை இன்னும் பெஸ்டானதாக மாற்றும். ஸோ இதை நீ புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய தடைகள், உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன, அந்த அப்டக்கிள்ஸ் எந்த வந்து அப்டக்கிள்ஸாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஜம்ப் ஆகுது. ஒன் மோர் கார்டு. ஓகே, என்னென்ன இது எப்படி வந்து அந்த அப்டக்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுங்கிறத அடுத்தது கேட்போம். இப்போ என்னென்ன அப்டக்கிள்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ரெஜுவினேட்டிங் ரெயின், கிளியர் த பாஸ்ட், ஹீல் த ப்ரெசன்ட். பார்த்தீங்களா? unknown territory, you are exactly where you need to be. Okay, confirmation, mystic healer, healing energy flows through you. Okay. இப்போ நீ ப்ரெசண்ட்ல என்ன செய்ய வேணும் அப்படின்னா, ஏற்கனவே இவங்களால ஏற்படுத்தப்பட்ட அந்த காயங்களையும் மற்றவங்களை வந்து முன்னிலையில் நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணங்களையும் முதல்ல நீ வந்து ஹீல் பண்ணும். அதாவது அந்த காயங்களை வந்து முதல்ல ஆற்ற வேண்டியதை நீ முதல் வேலையாக செய்யணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய பாஸ்ட் வந்து கிளியர் ஆகிடும். உன்னுடைய பாஸ்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ப்ரெசண்ட்டில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு தெரிஞ்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு தெளிர்ச்சி நமக்கு தெரியும் நம்ம பாதையில். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ப்ரெசண்ட்டில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை நான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேனே, இதனால் என் வாழ்க்கை வந்து இப்படியே தான் இருக்குமான்ற கேள்விகள் உனக்குள்ள நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு இருந்தது. ஸோ அதனால் நீ சரியான இடத்துல தான் இருக்க. இப்போ நீ இருக்கக்கூடிய இடம் வந்து ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். நீ மேற்கொண்டு உன்னை மாற்றிக்கிட்டே வரும்போது அது புது இடமா தான் இருக்கும், அன்னோன் டெரிட்டரி. ஸோ அது வந்து புது இடமா இருந்தாலும் அது அங்கே தான் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை ஃப்ளரிஷ் ஆக்கிறதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிற இடம் இந்த இடம் தான். அதனால் கண்டிப்பாக உனக்கு இது பெஸ்ட்டான லைஃப்பை தான் உருவாக்க போகுது. ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் என்ன அப்படின்னு நீ என்ன கேட்ட அப்படின்னா, நீயே தான் உனக்கு பிளாக்கேஜாக இருக்க. ஸோ மற்றவங்களை வந்து முன்னிலையில் நிறுத்துறதுக்கு பதிலாக ஒன்றை நீ முன்னிலையில் வையே. அதை நீ செய்யும்போது உனக்கான புது பாதை கண்ணுக்கு தெரியும்.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்யூச்சரில் நீ இப்போ வந்து உன்னை எப்படி சரி பண்ண போகிறியோ அதையே தான் வந்து உன்னுடைய வேலையாக நீ செய்ய போகிற. ஏதோ ஒரு என்ன வேலைங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்ல முடியாது. ஹீலரான்னு கேட்டேன்னா லிட்ரலாக ஹீலர் கிடையாது நம்ம. ஆனால் வந்து ஒரு வகையில் உன் பேச்சின் மூலமாக இந்த உலகத்தில் உன்ன மாதிரியே கஷ்டப்படுற நிறைய பேருக்கு நீ வந்து ஒரு விளக்கா இருக்க போற. அவங்களுக்கான பாதைகளை நீ வந்து இலுமினேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க. ப்ரெசன்ட் என்னுடைய ஃபியூச்சர் செல்ஃப், உன்னுடைய ஃபியூச்சர் செல்ஃப் ஆனா அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். அது என்ன வேலைங்கிறத நீ உன் வாழ்க்கையில நீ மேற்கொண்டு போகும்போது நீயாவே புரிஞ்சுக்குவ. அதை வந்து இப்பவே என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீ வந்து உன்னால நிறைய பேருக்கு வந்து மனசுக்கு ஒரு தைரியம் வந்து வருது. உன்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க லைஃப்பையும் நல்லபடியாக நல்ல பாதையில் மாற்றி கொண்டு போகிறாங்க. நம்மளுடைய அந்த பேஷனட் நேச்சர் வந்து அவங்களுக்குள்ளேயும் அந்த பேஷனட் நேச்சரை உருவாக்குது. அதனால அவங்க லைஃப்பும் ரொம்ப அழகாக முன்னேறத உன் கண்ணால் பார்த்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு ஃப்யூச்சரில் கிடைக்க போகுது. உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃபானா அதை இப்போ முழுசாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நீயும் என்ஜாய் பண்ண போகிற. இப்படிப்பட்ட ஒரு அழகான பிரைட் ஃப்யூச்சர் உனக்கு இருக்குது. ஸோ இந்த பிரைட் ஃப்யூச்சரை நீ வந்து ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன்னா ப்ரெசண்டில் உடனடியாக மாறுறதுக்கான வழியை பார்த்து ஃப்யூச்சரை, உன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃபான என்னுடைய இதை இன்னும் பெஸ்ட்டானதாக மாற்று. ஓகேவா? ஸோ என்ன விதமான மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றதை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். எங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபான நீ எங்களுடைய மாற்றங்கள் என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸை நாங்கள் கோத்ரூ பண்ண போகிறோங்கிறத எங்களுக்கு சொல்லு. ஓகே. வாவ். இன்ட்யூஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பிரிட் லெவலில் மைல்ஸ்டோன் ஈவெண்ட்ஸில் வந்து மைல்ஸ்டோன். வாவ். ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ். ஸோ ஓகே, உங்களுடைய லைஃப் எப்படி மாறப்போகுதுன்னு உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் இப்போ சொல்ல போகிறாங்க. லெட்ஸ் கோ. நீங்கள் வந்து நம்ம வந்து நிறைய டைப் ஆஃப் மைல்ஸ்டோன்ஸை கடந்து வரப்போகிறோம். அந்த மைல்ஸ்டோன்ஸை, அதாவது மைல்ஸ்டோன்னா வந்து நிறைய வெற்றி தடைகளை தாண்டி வெற்றி டோரை வந்து ஓப்பன் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது. அதை தான் வந்து அப்படி சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்ம லைஃப்பில் இப்போ இது வரைக்கும் வந்து நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் எனக்கு இப்போது உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃபானா ப்ரெசண்ட்டில் வந்து என்ன கோத்ரூ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இதோட என்ன இந்த மைல்ஸ்டோன் கணக்குப்படி பார்த்தேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 25 மைல்ஸ்டோன்ஸை நான் தாண்டி வந்திருக்கேன். அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 2 பெரிய அவார்டை நான் வாங்கியிருக்கேன். நம்ம செய்கிற வேலைக்காக 2 பெரிய அவார்டு பெரிய தலைவர்கிட்டேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கணவன், குழந்தைங்க, நீங்கள் ஆம்பளையாக இருந்தீங்கன்னா பொண்டாட்டி, குழந்தைங்க வந்து தி பெஸ்டான லைஃப்பை நம்மளால் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியுது. நம்ம தான் பிரெட் வின்னராக இருக்கோம். அண்ட் அவங்க வந்து மோஸ்ட் செரிஷ்டு லைஃப்பை நம்மளால் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளுடைய இன்ட்யூஷனை நான் மதிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ நம்மளுடைய பெரிய கிஃப்ட் நமக்கு கிடச்சிருக்கிறது என்னன்னா நம்மளுடைய இன்ட்யூஷன். ஸோ உள் உணர்வை வந்து நீ மதிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையை உடனடியாகவே வந்து மாற்றுறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீ எப்போ வந்து உள்ளுணர்வை மதித்து அது சொல்கிறத கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறியோ ஆட்டோமேட்டிக்காக புது புது மாற்றங்களை வந்து கண்ணுக்கு முன்னாடி உடனடியாக நீ பார்க்க முடியும். அதை நான் உணர்ந்ததுலேருந்து நான் எனக்கு வேண்டியது என்னென்னு ஒன்றா கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது எல்லாம் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. ரொம்ப ஈஸியாக கிடச்சிக்கிட்டே இருந்தது. இதை விட தி பெஸ்ட்டாக வேறு எப்படியும் இந்த விஷயத்த நான் உனக்கு சொல்ல முடியாது. சரியா? ஸோ அதனால தான் நான் இவ்வளோ மைல்ஸ்டோன்ஸை தாண்டி வந்திருக்கேன். 3 அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. டிவி, இது பேப்பர்னு எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பேர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போற்றப்பட்டு எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.
இது எல்லாம் நான் வந்து வேணும்னு நினச்சி எதையுமே செய்யலை. நான் செய்ய வேண்டிய வேலைகளை நான் செஞ்சேன். அதற்கு இதெல்லாம் தானாக கிடச்சிது. ஸோ அதே தான் நீயும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு இது பின்னாடி ஓடின அப்படின்னா இதில் எதையுமே உன்னால் அச்சீவ் பண்ணவே முடியாது. நான் அப்படி ஓடி இருந்தேன்னா எனக்கு இதில் எதுவுமே கிடச்சிருந்துருக்காது. அப்படி தான் நான் ஓடிட்டு இருந்தேன் நடுவில் கொஞ்சம் வருஷங்களில். ஆனால் அதை உணர்ந்ததுக்கப்புறம் நான் என்ன செய்யணுமோ அதில் என் கவனத்தை வச்சு அதில் மட்டுமே நான் வந்து எல்லாத்தையும் சரியாக செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இது எல்லாம் என்னை தொடர்ந்து தானாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உனக்குமே அதை வந்து ஒரு தடைக்கல்லாக வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் நீயும் அடைய முடியும். ஆனால் இந்த மைல் ஸ்டோன் அடைஞ்சு இந்த அவார்டை வாங்கணுங்கிறதுக்காக எதையுமே செய்ய வேணாம். நீ உனக்கு என்ன நல்லா வருதுங்கிறத கண்டுபிடிச்சு இது நல்லா வருது, இதை நான் செய்ய போகிறேன், அவ்வளோதான். இதை வந்து மக்களை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா, இதை நம்ம செய்கிறனால அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையாங்கிற எந்த ஓவர் திங்கிங்கும் உனக்கு இருக்கக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய பாடம். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேன், ஆனால் அதை தாண்டி வரும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா ஓவர் திங்க் பண்ணுறேன்ற பேர்லேயே என்னுடைய பல வருஷங்களை வந்து ரொம்ப கனமான இதயத்தோட நான் வந்து அதை கடந்து வந்தேன். அது உனக்கு வேணாம். ஏன் அந்த கனமான இதயம் எனக்கு இருந்தது, அந்த பாரம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அது ஒரு 10,000 கல்லை தூக்கி பெரிய பெரிய 10,000 கல்லை கொண்டு வந்து நம்ம தலையில வச்சோம்னா அதை வச்சுட்டு நம்மளால அசையக்கூட முடியாது, நசுங்கிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு நிலைமையில இருந்தேன். எதனாலனா இவங்க ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா, சரி இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, நம்ம கொடுத்த இந்த சர்வீஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு அவங்கக்கிட்டேருந்து நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பதில் கேட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க யாருமே எதுவுமே எனக்கு சொல்லலை. ஆனால் மெல்ல 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 அந்த சேஞ்சஸை என் லைஃப்பில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். தானாக வந்து தெரிய ஆரம்பிச்சிது. நான் கேட்குறத நிறுத்தினதுக்கப்புறம் நான் வந்து நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை நோக்கி நான் போயிட்டேன். அடுத்த வேலையை செய்வேன், அதுக்கு அடுத்த வேலையை நோக்கி நான் போயிட்டேன். அப்படி நான் வந்து ஒரு மெஷின் லைஃப் மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் அது உணர்ந்துச்சு. என்னுடைய உணர்வு வந்து என்னடா இப்படி ஒரு மெஷின் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோமேன்னு தான் இருந்தது. ஆனால் அதையே நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ஒரு ரொட்டீனாக ஹாப்பியான வேலையாக மாறிடுச்சு. அப்படி அது ரொட்டீனாக மாறினதுக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு மாதத்தில் எனக்கு அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்கங்கிற இமெயில் மெசேஜை நான் பார்த்தேன் நம்மளோட இமெயில் ஐடியில். ஸோ அங்கே தான் என்னுடைய பிரேக் த்ரூ ஆரம்பிச்சது. ஸோ உன்னுடைய பிரேக் த்ரூ இப்போவே ஆரம்பிக்கணும்னு நீ நினச்சேன்னா நீ செய்கிற வேலையில் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத. உன்னுடைய குழந்தைங்களுக்கு, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வரப்போகிறாங்க, இருக்கிறாங்க ஏற்கனவே, அவங்க எல்லாருக்கும் நீ காட்டுற அன்பு கரெக்டாக போய் சேருதான்லாம் நீ எதிர்பார்க்கவே வேணாம், யோசிக்க வேணாம், அவங்க கேள்வி கேட்க வேணாம். உன்னால் முடிஞ்ச உன்னுடைய பெஸ்ட்டை நீ கொடுக்குற, அது எல்லா வகையிலும் கரெக்டாக தான் இருக்குங்கிறத முழுசாக நம்பு. எப்போ வந்து அதெல்லாம் உனக்கு கரெக்டாக சேருதான்னு நீ வந்து எதிரில் இன்னொருத்தரை பார்த்து கேள்வி கேட்குறியோ அப்போ உன் மேலே இருக்கிற முழு நம்பிக்கையே உனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீ என்ன அன்பை கொடுக்குறியோ அதுதான் உன்னால் கொடுக்க முடிஞ்சது. அதை மனசார்ந்த முறையில் கொடு. என்ன சர்வீஸை நீ மக்களுக்கு கொடுக்குறியோ அதுதான் உன்னால் கொடுக்க முடிஞ்சது. அதை மனந்தார்ந்த முறையில் செய். உன்னை விட 4 பேர் பெஸ்ட்டாக செய்கிறவங்கள பார்த்து உன்னை நீ குறைச்சி எடை போட்டுறாத. ஒருபோதும் அந்த தப்பை செய்யாத. உன்னோட 4 பேர் பெஸ்ட்டாக செய்கிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் என்ன கஷ்டங்களை தாண்டி அந்த பெஸ்ட்டாக செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க நமக்கு. ஆனால் நமக்கு அவங்க செய்கிற அந்த கிரேட்டாக இப்போ எப்படி இருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம பார்த்து நம்ம லைஃப் அப்படி இல்லையேன்னு வருத்தப்படுவோம். ஆனால் அது விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அவங்க லைஃப்பை நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்க எப்படி அந்த வெற்றிக்கு வந்து அடைஞ்சாங்கங்கிறது தெரியும். எல்லாரும் இந்த உலகத்தில் நீ பார்க்குற எல்லாரோட பயோகிராஃபியும் எல்லாரும் உனக்கு வந்து நெட் மூலமாகவும் பேப்பர் மூலமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வெற்றிங்களை மட்டும், ஏன் இப்போ நான் அவார்டு வாங்கினேன், என்னோட வெற்றியை மட்டும்தான் அந்த பேப்பர்லேயும் போட்டாங்க, டிவிலையும் காமிச்சாங்களே தவிர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாதையில் வந்தேங்கிறத ஒரு இன்டர்வியூவரோ ஒரு டிவி சேனலோ என்னை கேட்கல. அந்த கஷ்டங்களை நான் சொல்லும் போது கூட இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னென்ன பாசிட்டிவான பிரேக் த்ரூஸ் வந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. இந்த வார்த்தையை தான் நான் கேட்டேன் அவங்க காதுல இருந்து, ஸோ அவங்க வாயிலிருந்து. ஸோ அதனால எல்லாருமே பார்த்தேன்னா அவங்களோட லைஃப்ல
என்ன பெஸ்ட்டோ அதை காமிச்சாதான் அவங்களோட சேனல் பெட்டராக போகும், அவங்க டிவி பெட்டராக போகும், அவங்களுடைய பேப்பர்ஸ் பெட்டராக போகும். ஸோ அதை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதையே தான் நீ பார்த்து உன்னையும் அவங்களையும் கம்பேர் பண்ண போகிற அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி தான் அவங்களோட கஷ்டங்களை இதே டிவியோ இல்லை இதே இந்த சொசைட்டியோ வந்து நமக்கு காட்டவே காட்டாது. அவங்க கோத்ரூ பண்ண கஷ்டத்தை, அவங்க வின் பண்ண அந்த கிஃப்ட்ஸை, அதெல்லாம் மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு காட்டுமே தவிர்த்து அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ஒருபோதும் நீ வந்து யாரோடையும் ஒன்றை கம்பேர் பண்ணிக்காத. உன்னோடைய பெஸ்ட் வேர்ஷன், உன்னோட ஓல்டு வேர்ஷனோட இப்போ இருக்கக்கூடிய உன்னோடைய வேர்ஷன் வந்து உன்னோடைய ஓல்டில் நீ எப்படி இருந்தியோ அதை விட இப்போ நீ பெட்டராக இருக்கியான்னு பாரு. அப்படி பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து தான் என் வாழ்க்கை முழுசாக மாற ஆரம்பிச்சது. இதை நீ செய்ய உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இது வந்து உனக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான எல்லா விதமான ஹெல்ப், தேவையான புக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நீ உன்னை தேடி வரும். அதாவது உன்னை தேடி சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மாற ஆரம்பிப்பாங்க. உனக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீ இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும்போது அதற்கேற்ற மக்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் வரதை நீ பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் வந்து அதை உணர்ந்தேன். இதை வந்து நான் எப்போ வந்து அதை ஹேபிட்டாக சொன்னேன் இல்லையா, ரொட்டீனாக மாற்றினேன்னு, அப்போ வந்து எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வந்து தானாக டிவி மூலமாகவும் பேப்பர் மூலமாகவும் சரி, அப்புறம் மற்ற பக்கத்து வீட்டு ஆளுங்க பேசுகிறதன் மூலமாக, அவங்களோட அட்வைஸ் மூலமாக, இப்படின்னு நான் படிக்க வேண்டிய புக்ஸ் படிக்கிற எண்ணமே உனக்கு இப்போ இருக்காது. கரெக்டு தானே? ஆனால் ஃப்யூச்சரில் நீ ஒரு எல்லா புக்ஸையும் வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு படிப்ப. உன்னால் புக்கு படிக்காமல் ஒரு நாள் கூட உன்னால் ஓட்ட முடியாது. அந்த அளவுக்கு நீ வந்து புக்ஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உனக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த புக்ஸ் மூலமாக தான் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்க போகிற இனிமே உன் லைஃப்பில். அந்த புக்ஸை உனக்கு பிரபஞ்சத்தின் மூலமாக அந்த சஜஷன்ஸ் எல்லாமே உன்னோட கையை தேடி வரும். சரியா? ஸோ அதற்கு தேவையான மக்கள், எல்லா விதமான ஹெல்ப்பும் வந்து தானாக உன்கிட்ட வந்து சேரும். நீ வந்து செய்ய வேண்டியது என்ன வேணுங்கிறத சொல்லிட்டு என்ன வேலை நீ செஞ்சிட்ருக்கியோ அதை தொடர்ந்து செய்யணும். இதை மட்டும் நீ செஞ்சனா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குறியோ அது அப்படியே நடக்கும். அது நடக்குதா இல்லையான்னு சொல்லி டைசெக்ஷன் பண்ணிக்கிட்டு இல்லாமல் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட என்ன வேலை செஞ்சுட்ருக்கியோ அதை பெஸ்ட்டாக செஞ்சுட்டு போயிட்டே இரு. அது எப்படி இருக்குங்கிற கேள்வியே நீ யாரையும் கேட்கக்கூடாது. ஒன்றை நீயே ஒரு வாட்டி கேட்டுக்கோ. நம்ம இதை செய்கிறோம், நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேளு. ஒவ்வொரு வாட்டியும் கேளு. ஆமாம் கொடுத்துருக்கோம், இல்லை கொடுக்கல, இல்லைன்னா இதை எப்படி பெஸ்ட்டாக ஆக்குறதுங்கிறத பிளானை கங்காக்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதற்கான வேலைகளை செஞ்சு அதை பெஸ்ட்டாக்கு. இவ்வளவு தான் நீ செய்ய வேண்டியது. இதை செஞ்சனாலே உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதாக மாறுறது யாராலையும் தடுக்க முடியாது. சரியா? ஸோ உங்களுடைய ஃபைனல் மெசேஜஸ் என்னன்னு கேட்டலாம். ஃபைனல் க்ளோசிங் மெசேஜ், மை டியர் ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ், பாஸ்ட் அண்ட் லவ்ட் ஒன்ஸ், ancestors, பிரபஞ்சமே, கடவுள்களே, அண்ட் மை டியர் ஃபியூச்சர் செல்ஃப், எல்லாருடைய ஃபியூச்சர் செல்ஃப். ஓகே, one more message please. ஓகே, ஃபைனல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ரொமான்ஸ், பிளானிங், wow, manifestations, wonderful. So at the present momentல நம்ம இப்போ உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, now is the time to lay down the foundation for your future. Okay, financial gains are more than likely. Financial gains are more than likely. So என்னன்னா, இப்போ at the present momentல என்னுடைய பாஸ்ட் செல்ஃபான நீ என்ன செய்யணும். பாஸ்ட் செல்ஃப் எனக்கு, பட் உன்னுடைய ப்ரெசண்ட்ல நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னென்ன உனக்கு தெரியும், எது உனக்கு தெரியாது, எது உனக்கு நல்லா செய்ய வருது, எது உனக்கு நல்லா செய்ய வரல, எதில் உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுற, எதில் உன்னோட நேரத்தை
அழகாக யூட்டிலைஸ் பண்ணுற. இதை எல்லாத்தையும் உன் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் விஷயங்களையும் கொண்டு வந்து அதை வச்சு ஒரு பிளானிங்கை அழகாக பண்ணு. அந்த பிளான் படி உனக்கான ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை கட்ட ஆரம்பி. இதுதான் உன்னுடைய ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நீ உடனடியாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். நம்மளோட பிரபஞ்சமும் கடவுளும் நம்ம ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமும் உனக்கு சொல்ல வரதும் அதுதான். அவங்க இன்னொரு விஷயமும் உனக்கு சொல்லித்தர விருப்பப்படுறாங்க. இதுவும் எனக்கு தெரியாத ஒரு விஷயம். பணம் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் எனக்கு ஒருபோதும் இருந்ததே இல்லை. அதனால் நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஸோ அதை தான் நம்ம பிரபஞ்சமும் கடவுளும் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமும் சொல்கிறாங்க. நம்ம கோடியாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் முழுசாக கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அதற்கான அடித்தளத்தை தான் நம்ம இப்போ கட்ட போகிறோம். நம்ம இப்போ கட்ட போகிற அடித்தளம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ, சக்தி வாய்ந்ததாக இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப ஃபினான்ஷியலி பணம் வகையில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பணக்காரி அப்படின்னு நம்ம சொன்னா, நீ ஒரு மிகப்பெரிய பணக்காரியாக வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னுடைய ஃபியூச்சர் செல்ஃபான நான் இப்போ இந்த நொடி நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை மிக பெரிய ஒரு அழகான வீட்டில் டிஃப்ரெண்ட் கலர் கார் வச்சுருக்கேன். ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு, நம்ம குழந்தைங்களுக்கு போகிறதுக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லா ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ரிச் வாழ்க்கையை தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். இதை இன்னும் சீக்கிரமாகவே நீ வாழ முடியும். வாழ்க்கையை இன்னும் பெட்டரானதாக மாற்ற முடியும். ஸோ அதற்கான வேலையை நீ செய்ய. Romance love is set to sizzle. The chance for romance is high for those seeking a connection. ஸோ இதன் மூலமாக நம்ம பிரபஞ்சமும் கடவுளும் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய லவ் ஆஃப் மை லைஃப் இப்போது அட் த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நம்மளோட இல்லை. இப்போ நீ வாழ்ந்துட்டுருக்கிற இப்போ இருக்கக்கூடிய தருணத்தில் அவங்க இருக்காங்களான்னு கேட்டேன்னா அவங்க இல்லை. கூடிய சீக்கிரம் அவங்க நம்ம லைஃப்பில் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையே ரொம்ப அழகானதாக தெரியும். இது நம்ம படங்களில் நம்ம பார்த்து சிரிச்சிருப்போம், சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் விட இந்த ஃபீலிங் ரொம்ப அழகான ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் அந்த ஃபீல் மிக ரொம்ப அழகானதாக இருக்கும். ஸோ அந்த நீ கண்டிப்பாக கோத்ரூ பண்ண போகிற அந்த ஒரு அழகான மூமெண்ட்டை நீ கோத்ரூ பண்ண போகிற. ஸோ அதற்கு என்ன மாதிரி ஒரு லைஃப் ஃபேமிலி உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நீ அதற்கான அடித்தளத்தையும் சேர்த்து போட வேண்டியது அவசியம். என்ன வேணுங்கிறத மட்டும் பாசிட்டிவான முறையில் சொல்லு. அப்படி சொன்ன அப்படின்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நீ நினைக்கிற என்னென்ன வேணும்னு கேட்குறியோ அது எல்லாமே நடக்க போகுது உனக்கு. ஸோ அதனால் bountiful time awaits you. Your wishes could manifest right before your eyes. ஸோ அதான் பிரபஞ்சமும் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமும் நமக்கு சொல்கிறாங்க. நீ டைம் இது உனக்கான தெய்வீக நேரம் சொல்லுவோம்ல, டிவைன் டைமிங். அந்த டிவைன் டைமிங் தான் உனக்கு இப்போது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்குது. உனக்கான அந்த டிவைன் டைமிங் அலைன் ஆகி வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் பேசுகிறத உன்னால் காது கொடுத்து கேட்க முடியுது. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க இந்த மெசேஜை கேட்கறதுக்கு அப்படின்னா நீ அலைன்டாக இருக்கிறனால மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இந்த எல்லாராலையும் இவ்வளோ தூரம் முழுசாக பார்த்துட முடியும்னு சொல்ல முடியாது. அப்படி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீ அலைன்டாக இருக்க. பிரபஞ்சத்தோடையும் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோடையும் நீ அலைன்டாக இருக்க. என்னோடையும் நீ அலைன்டாக இருக்க. அதை புரிஞ்சுக்கோ. ஸோ அதனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன வேணுமோ அதை நேர்மறையான முறையில் கேட்கணும். அதை கிடைக்கும் உனக்கு என்ஜாய் பண்ணணும். ஸோ இதுதான் நீ செய்ய வேண்டியது. அது ரொம்ப அவ்வளவு ஈஸியான வேலை தான். அது என்ன வேணுமோ அதை நீ கேட்கணும். அதை பாசிட்டிவான வகையில் கேளு. அது உன் கண்ணு முன்னாடியே நடக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணு. கேட்டுட்டு இதை இன்னைக்கு செய்வீங்களா, நாளைக்கு செய்வீங்களா, பிரபஞ்சமே இதுக்கான ஹெல்ப் இன்னைக்கு கிடச்சிருச்சா, நான் இன்னைக்கு ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும்னு நீ கேட்குறேன்னு வச்சுக்கோ. உடனே நீ போய் இமெயிலை செக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. போய் இந்த வேலை எனக்கு செட் ஆகுமா, இந்த வேலையா அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ எப்பவும் போல் எந்தெந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்குங்கிறத ஃபவுண்டேஷனை நீ பிளான் பண்ணிட்டல, அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் ஒன்று ஒன்றா நீ ட்ரை பண்ணணும். அதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை. அதில் எது பெஸ்ட்டானதாக உனக்கு அமையணும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் உனக்கு முடிவு பண்ணுவாங்க.
நீ என்ன கேட்டிருக்கியோ அதை பொறுத்து அதை வச்சு உனக்கான வேலையை அலைன் பண்ணி அது உனக்கு புரியும். அந்த கரெக்டான வேலையில் நீ பிளேஸ் ஆகும் போதே உனக்கு தெரியும். மனசில் ஒரு சந்தோஷமும் ஒரு படப்படப்பும் நிம்மதியும் உனக்கு அந்த ஃபீல் வரும். அப்போவே உனக்கு தெரிஞ்சிடும் இதுதான் எனக்கான வேலைன்னு. அது யாரும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நீ அதை கண்டுபிடிக்கணும்னு அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது. அது தானாக நடக்கக்கூடிய ஒரு செயல். அதை நடத்தணும்னு நீ நினச்சனா அது முடியாது. நீ பாட்டுக்கு ஒன்றொன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு நேரத்தில் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் வரும். எந்த இடத்துல அந்த சந்தோஷம் வருதோ நீ விஷயத்தை பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். நீ உனக்கான வேலையை கண்டுபிடிச்சிட்ட, உனக்கான பாதையை அமைச்சிட்டேன்னு அர்த்தம். அந்த நேரம் தானாக அமைஞ்சு வர வரைக்கும் நீ பாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ஒவ்வொரு வேலையாக ட்ரை பண்ணு. உனக்கு பிடிச்ச ஒவ்வொரு ஹாபியாக செஞ்சுக்கிட்டே இரு. ஏன்னா நமக்கு இப்போ செய்ய போகிற வேலை செஞ்சிட்ருக்கிறேன்ல, நான் உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃபான நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேன்ல, அது ஒரு நாள் என்னுடைய ஹாபியாக இருந்தது தான். புரியுதா? ஸோ அதுதான் நான் உனக்கு சொல்ல வரேன். உன்னோட ஹாபி தான் உனக்கான ஃபுல் டைம் ஒர்க்காக மாறப்போகுது. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் நீ அப்படின்னா, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இந்த மாதிரி நான் உனக்கு சொல்லி கொடுத்ததை தான் நான் செஞ்சேன். ஆனால் அதை ரொம்ப லேட்டாக செஞ்சேன். ஆனால் அதை இப்போவே நீ செய்யறதுக்கான வாய்ப்பு உனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா சும்மா ஜாலியாக கேர்ஃப்ரீயாக ட்ரை பண்ணிட்டே இரு. ஒரு நாள் ஒன்று கிளிக் ஆகும். அந்த வேலை தான் இன்னைக்கு நான் செய்கிறேன். அதை சீக்கிரமாகவே என்ன நீ செய்ய வைக்க முடியறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த போன்ற வாய்ப்பை தவற விட்டுறாது. சரியா? ஸோ நம்மளுடைய உன்னுடைய ஃப்யூச்சர் இப்போ இருக்கக்கூடிய உன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் நான் வாழ்ந்துட்டுருக்கிறத விட தி பெஸ்ட்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நான் கற்றுக்கிட்ட பாடம் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் உன் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையை தி பெஸ்ட்டானதாக மாற்ற நீ தயாரா? உன் ஃப்யூச்சர் செல்ஃபான நான் ஒன்று கேட்குறேன். என் கையை பிடிச்சிட்டு என்னை விட பெஸ்ட்டான வாழ்க்கையை நீ உருவாக்கு. குட் லக். செம்மையான ரீடிங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே நம்மளுடைய ஃப்யூச்சர் செல்ஃபாகவே நான் மாறிட்டேன். அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருந்தது உங்கள் ரீடிங். மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் கீப் ஸ்மைலிங். சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த ரீடிங்கை பற்றின எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதோட இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். கடைசி வரைக்கும் இந்த ரீடிங்கை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்னோட அடுத்த ரீடிங்கில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. பை பை டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஹலோ மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். பயல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். வாங்க. ஓகே, இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃப்யூச்சர் செல்ஃப், மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் ஃப்யூச்சர் செல்ஃப். சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃபே உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க, என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உருவாக்கணும், இல்லை நீங்கள் வாழ்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்கா ஆல்ரெடி, இது எல்லாமே அவங்க மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. லிட்ரலி யூ கோயிங் டு ஹாவ் லிட்ரலாக நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபோட ஒரு கான்வர்சேஷனை இப்போ நடத்த போகிறீங்க. சரிங்களா? ஸோ அவங்க பேச போகிறாங்க, நீங்கள் கேட்க போகிறீங்க. இதுதான் நீங்கள் பார்க்க போகிறது. சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் உங்களுடைய டரோட் கார்ட்ஸு. இது 2 ஆரக்கிள் கார்டு. இது ஃபைனல் மெசேஜ். சரிங்களா? ஸோ கெட் ஸ்டார்டட். ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஸோ இந்த ஃப்யூச்சர் செல்ஃப் மெசேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் என்ன மெசேஜ் வருதோ அதை அப்படியே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அவங்க உங்ககிட்ட பேச போகிறாங்க. ஸோ அவங்க பேசுகிறத பொறுமையாக அமைதியாக கேளுங்க. பெருசோ சின்னதோ அது எப்படின்னாலும் சரி, அந்த இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகாது. ஓகே, சரி, ஸ்டார்ட். இதே நிறைய தடவை சொல்லிட்டேன், பரவாயில்ல. ஓகே மை டியர், இங்கே எல்லாரோட ஃப்யூச்சர் செல்ஃபான நீ உங்களுக்கான மெசேஜை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, தென் already we got one card. Okay,
என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு முதல் காமிச்சிடுறேன். ஓகே, மூன் கார்டு வந்திருக்கு, தெரியுதா? இவ்வளோ அழகாக இருக்குல்ல மூன் கார்டு. 6 of cups, nice. from 7 of cups, niceல. சரி, நான் உன்னுடைய இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன கோத்ரூ பண்ணிட்டுருக்கேன்னு பார்க்கலாம் வா. இப்போ வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உன்னுடைய இமோஷன்ஸை தான் நீ வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்க. அதுதான் நான் உன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃபான எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கிளாக என் லைஃப்பில் இருந்தது. அந்த இமோஷனை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சுது. இமோஷன் அது போகிற போக்கில் நான் போயிட்டு இருந்த வரைக்கும் என் வாழ்க்கை வந்து எந்த வகையிலும் மாறல. ரொம்ப போரிங்காக, லேசியாக, நல்லாவே இல்லாமல் என்னத்தான் வாழ்க்கையாக வாழ்கிறோம், எல்லாரும் மாதிரி நம்மளும் வாழ்கிறோம், வாழ்ந்துட்டு போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் பல வருஷமாக. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு மீனிங்ஃபுல் வாழ்க்கையை நான் நல்லபடியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இப்படி வந்து ஏண்டா வாழ்கிறோன்ற அந்த ஒரு எண்ணத்துலேயே பல வருஷம் வந்து நம்ம வாழ்க்கையில் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ அதெல்லாம் திருப்பி கிடச்சா அதெல்லாம் வந்து நான் சரி பண்ண முடியும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதோடைய ஒரு வெளிப்பாடாக தான் இன்றைக்கி நீ என் கண்ணு முன்னாடி வந்து நீ கேட்டுட்ருக்க நான் பேசுகிறது. ஸோ நான் வந்து இது நடக்கணும்னு கேட்டதுனால பிரபஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பை உனக்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு விளையாட்டு போக்கில் அதை நான் கேட்டேன். அது நடக்குமா நடக்காதா எந்த கேள்வியும் நான் எதிர்பார்க்கல. நடக்கும் நடக்காது எதுவுமே நான் நினைக்கல. நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். நான் நினச்ச அதுலேருந்து 2 நாள் 3 நாளைக்குள்ளே எனக்கு இப்படி ஒரு அழகான வாய்ப்பை பிரபஞ்சம் கடவுளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பின்னாடி போய் என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னா நல்லா இருக்கும்னு நான் கேட்டேன். இப்போ லிட்ரலாக அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ உன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃபானா என்னென்ன பாடத்தை இப்போ சொல்லி தரப்போகிறேனோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதன்படி கரெக்டாக நீ வாழ்ந்தா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை இன்னும் ரொம்ப ரொம்ப பிரைட்டானதாக மாற்றுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அழகான விஷயம். அந்த இடத்துல இருந்து நம்ம பேச்ச ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் அதை சொல்கிறேன். நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நமக்கு கொடுக்கறது தான் பிரபஞ்சத்தோட வேலைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நம்ம இதை கேட்குறோமே, இது நம்மளை விட பெருசானதாக இருக்கே, செஞ்சு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு எவ்வளவோ தடவை எவ்வளவோ ராத்திரிகள் தூக்கம் வராமல் யோசிச்ச காலங்கள் எனக்கு உண்டு. இப்போ அது உனக்கு புரியும். ஏன்னா நீயும் அதை தான் இப்போ ப்ரெசன்ட்லேயும் செஞ்சிட்ருக்க. ஏன்னா பல வருஷமாக இப்போ நீ இருக்கிற இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். திடுதுப்புன்னு ஒரு மாற்றத்தில் தான், ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம், ஒரு மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் தான் நான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இழப்பை வந்து நான் தடுத்துருக்க முடியும் நான் இதை முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன்னா. இப்போது ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய உனக்கும் நான் சொல்லிக்கிறேன், அந்த இழப்பு நம்ம லைஃப்பில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீ கரெக்டான விஷயங்களை கரெக்டாக செஞ்சா அப்படின்னா அந்த இழப்பு இல்லாமல் அதை சரியானதாக மாற்றி சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அது என்ன இழப்பு, யார் என்னன்னா நான் சொல்ல முடியாது. ஆனால் வந்து அந்த இழப்பை தடுக்க வேண்டியது உன் கையில் இருக்குது. அது உன்னால் முடியும் கண்டிப்பாக. ஸோ நான் சொல்கிறத முழுசாக கேளு, சரியா? அடுத்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வந்து பார்த்த அப்படின்னா உன்னோட கஷ்டங்கள் கவலைகள் ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறன்ற பேரில் உன் நேரத்தை ஒரு சைடில் நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதோட எனக்கு இன்ட்யூஷன்லாம் கிடையாது, யாருமே எனக்கு துணை இல்லை, நான் ஒரு தனி ஆள், நான் இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் எவ்வளோதான் எல்லாருக்கிட்டேயும் சரியாக இருந்தாலும் யாருக்கும் என்னை பிடிக்காது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உனக்குள்ளே நிறைய இருக்குது. இப்போ அதை தான் நம்ம மாற்ற போகிறோம். அதை மாற்றுறதன் மூலமாக எல்லாமே வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து செட் ஆக போகுது. ஸோ இமோஷனை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். அதை சொல்லிக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உன் லைஃப் வந்து எவ்வளோ போரிங்காக இருக்குது அதை எவ்வளோ ஹாப்பியானதாக மாற்ற முடியுங்கிறத நீயே உன்னால் உணர முடியும். ஸோ அதுதான் நம்ம இப்போ கற்றுக்க போகிற முக்கியமான ஒரு பாடம்.
அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் உனக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி அதை செஞ்சால் என்னென்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் உனக்கு. நம்ம வாழ்க்கை வந்து முழுசாக ஒரு ஃபுல்ஃபில்டான வாழ்க்கை வந்து நம்ம கண்ணு முன்னாடி உருவாகிறத நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும். அதை நம்ம தான் உருவாக்க போகிற, நீ தான் உருவாக்க போகிற. அது எப்படி அப்படிங்கிறத தான் நான் இதுக்கப்புறம் சொல்லித்தர போகிறேன். ஆனால் அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம். சரியா? ஸோ மெயினாக வந்து நம்ம வாழ்க்கையில் 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நமக்கு இருக்க போகுது. உன்னுடைய ப்ரெசன்ட் மொமெண்ட்லேருந்து நீ கேரி அவுட் பண்ணி ஃப்யூச்சருக்கு எனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது. ஒன்று வந்து நம்மளுடைய அந்த டேலண்ட். அந்த ஒரு டேலண்ட் தான் நம்ம மொத்த லைஃபையே மாற்ற போகுது. ஸோ அது அப்புறம் நம்ம குடும்ப வாழ்க்கை. இது 2 தான் வந்து நம்மளுடைய தி பெஸ்டான ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப்பை உருவாக்க போகுது. இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீ யோசிப்ப, எனக்குன்னு ஒரு குடும்பமே கிடையாதே, எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, எனக்குன்னு யாருமே கிடையாது, நீ உளர்ற அப்படின்னு தான் நீ நினைப்ப. ஆனால் நீ சரியாக பாடங்களெல்லாம் நீ கரெக்டாக கற்றுக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தானாக அலைன் ஆகி வரும். உனக்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அதை நீ அமைக்க போகிறதே கிடையாது, அது தானாக வந்து அமைய போகுது. உன்னுடைய கல்யாணம் ஏற்கனவே ஆயிருந்தாலும் ஆகலைனாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜாக தான் இருக்க போகுது நமக்கான கல்யாணம். ஆல்ரெடி நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜாக தான் இருந்திருக்கும். அது இல்லைனாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்க போகுது. ஆனால் அந்த அரேஞ்ச் மேரேஜ் ஒரு அழகான லவ் மேரேஜ் லைஃப்பை நம்ம வந்து லீட் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஒரு கனவு, நம்ம எப்படி கனவு காண போறியோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீ வந்து வாழ போகிற. ஸோ எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வேணும், எப்படிப்பட்ட குழந்தைங்க வேணும், எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இதெல்லாம் இப்போத்துலேருந்து நீ வந்து கணக்கு எடுக்க என்ன மாதிரி வேணுங்கிறத முடிவு பண்ண ஆரம்பிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துடுச்சு. இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இப்போ நீ இதை கேட்டுட்டு இருக்கும் போதே சைடில் பாஸ் பண்ணிட்டு உனக்கு என்ன பிடிக்கும், உன் புருஷன் இப்போ எப்படி உன் புருஷன் இருக்காரு, அதெல்லாம் நீ யோசிக்காத. அப்படி இனிமேதான் கல்யாணம் ஆக போகுது, எதுனாலும் ஓகே. ப்ரெசன்ட் மொமெண்ட்ல எப்படி அவங்க இருக்கணுங்கிறத எழுத இன்னையிலேருந்து. ஒரு நாளைக்கு ஒரு 2 குவாலிட்டின்னு எழுத, டெய்லியும் ஒவ்வொரு குவாலிட்டியாக எழுதிக்கிட்டே வா. அப்படி எழுதிட்டே வரும்போது நீ எழுதி முடிச்சதெல்லாம் வந்து பார்த்தனா ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எல்லாம் சேர்ந்து ஒரு உருவம் உருவாகி நடந்து உன்கிட்ட வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு உருவம் ஒன்று நோக்கி நடந்து வரும். அதுதான் உன்னுடைய கணவனாக இருக்க போகிறாங்க. எக்ஸாக்டாக நீ ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை நீ எழுதுனது எல்லாமே அப்படியே ஒரு உருவமாக வந்து அதை எல்லாத்தையும் அந்த உருவம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு நல்ல லைஃப்பை நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த உலகத்தில் எது ரொம்ப முக்கியம்னு கேட்டேன்னா, என்னோட கரியரான்னு கேட்டேன்னா இல்லை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டேன்னா இல்லை, என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. என் குடும்பம் இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் நான் சொல்லுவேன். உன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃபான நான் வந்து குடும்பம் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போது நீயும் அதை தான் சொல்ல போகிற உன் ஃப்யூச்சரில். ஆனால் இதை வந்து நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். பட் இந்த கஷ்டங்களெல்லாம் நீ தாண்டி அந்த கஷ்டங்களையெல்லாம் கோத்ரூ பண்ணாமலே நீ இப்படிப்பட்ட ஹாப்பியான லைஃப்பை வாழ முடியும். அது எப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபுல்ஃபில் லைஃப், நம்மளோட டேலண்ட் எபிலிட்டிஸை நம்ம வந்து வெளியே கொண்டு வந்து அதில் ஃப்ளரிஷ் ஆகி அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல கல்யாணம் வாழ்க்கையை வந்து சரியான வகையில் அமைஞ்சு, அதான் இப்போ சரியா இல்லைனாலும் அது சரியானதாக தானாக மாற ஆரம்பிக்கும் உன் கண்ணு முன்னாடியே. அதனால் என்ன வேணுமோ அதை கேளு, அதை எழுத ஆரம்பி. நமக்கு எழுதுறது தான் எல்லாமே. வாயில் சொன்னால் நமக்கு செட் ஆகாது, மற்றவங்க சொல்கிறத கேட்டாலும் நமக்கு செட் ஆகாது. நம்ம எழுதுறது ஒன்று தான் ஒரே வழி. எழுதும் போது இது நடக்குமா இல்லையாங்கிற டவுட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையில் எழுது. நீ என்ன எழுத போறியோ அது உன் லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ நீ இப்போ எழுத போகிறது தான் கோடிங் மாதிரி. நீ எப்படி இந்த கோடிங்கை கொடுத்தா இந்த வேலைகளை இது செய்யும்னு சொல்லி
நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நீ என்னென்ன வார்த்தைகளில் எழுத போறியோ அதுதான் உன்னுடைய லைஃபாக மாறப்போகுது. அது கண்டிப்பாக மாறியே ஆகும். நீ எழுதுனா போதும், அது கண்டிப்பாக நடக்கும். அது நமக்கு கிடைச்ச ஒரு மேஜிக்கல் கிஃப்ட்டுன்னு நீ வச்சுக்கோ, சரியா? ஸோ எப்படி மாற்ற போகிறோம்னு பார்க்கலாம் அட் த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில். வா, எது ஒன்றை தடுத்துட்ருக்கு, இமோஷன்ஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், நம்ம டேலண்ட் என்ன, எபிலிட்டி என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கான வாழ்க்கையை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி வாழ போகிறோம், இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இன்னும் ஒன் மோர் கார்டு. உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப், அதாவது நம்ம ஃப்யூச்சர் செல்ஃப் கேட்குறாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க மாதிரி. ஓகே தான். Navigating by the stars, follow your bliss, choosing your path, all is possible. வாவ், எவ்வளோ அழகாக அப்படியே அழகாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஃபார் அவே பிளேசஸ், கெட் ரெடி ஃபார் நியூ ஹாரிசான், பிகின் நவ், டேக் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த பெயின் நான் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அது எதனாலங்கிறது உனக்கே தெளிவாக தெரியும். ஏன்னா இப்போ நீ அதை தான் கோத்ரூ பண்ணிகிட்ருக்க. ஸோ இந்த நேரம் வந்து உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வலி கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இது இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வலி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை வாழணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியாது. ஏன் இந்த கடவுளே இப்போ இந்த இடத்துல மனித ரூபம் கொண்டு வாழ்க்கையை வாழ வராங்கனாலும் அவங்களும் அந்த கஷ்ட காலங்களை தாண்டி வந்து தான் வெளிச்சத்தை பார்ப்பாங்க. ஸோ லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. இப்போ அதை தான் நம்ம வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு டனலுக்குள்ளே தான் நம்ம வந்து வாழ்க்கை மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமானதாக உன் கண்ணுக்கு இப்போ தெரியுது. ஆனால் இந்த பாதையில் நம்ம எப்படி கரெக்டாக போகிறோம், நேவிகேட் பண்ணி நடந்து போகிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறது இருக்குது. ஸோ இதை நீ ஒழுங்காக இப்போ இருக்கக்கூடிய இதில் என்ன பிரச்சனைகள் நீ கோத்ரூ பண்ணிட்டு இருந்தனாலும் சரி, மெயினாக ரிலேஷன்ஷிப் சைடில் நிறைய பிரச்சனைகள் ஒன்றை சுற்றி இருக்குது. பண சம்மந்தப்பட்ட வகையிலையும் ஏகப்பட்ட பண புழக்க பிரச்சனையிலேருந்து எல்லாமே எக்கு தப்பாக இருக்குது உன்னுடைய ப்ரெசன்ட் மூமெண்ட்டில். அதனால தான் நீ வந்து டீரெயில் ஆகிற, உன்னுடைய பாதையை விட்டு தாண்டி வேறு பாதையில் போய் நசுங்கி போகிற ஒரு சூழல் வருது. ஸோ இப்போ அதை வந்து நீ டீரெயில், அதாவது உன்னோட பாதையிலேருந்து இன்னொரு பாதை கரெக்ட் டைரக்ஷன்லேருந்து தப்பான டைரக்ஷனுக்கு போகாமல் உன்னை தவிர்க்கிறதுக்கு தான் இன்னைக்கு உன்கிட்ட இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை எப்படி நீ செய்ய முடியும்னு கேட்டேன்னா, இப்போ உன்னை சுற்றி நடந்துட்டு இருக்கிற விஷயம், உன்கிட்ட பணம் இல்லைங்கிற அந்த கவலை, உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரும் சரியா இல்லைங்கிற வருத்தம், உனக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த பர்டிகுலர் ஒரு நபர் வந்து நீ கேட்குறது எல்லாத்தையும் மறுக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சு உன் வாழ்க்கை இப்படி தான் உன் ஃப்யூச்சரில் இருக்க போகுதுங்கிற எண்ணத்தை நீ முதல்ல நிறுத்தணும். அதுதான் நீ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீ அப்படி தான் யோசிச்சுட்ருக்க. உன்னால் இதை தனியாக செய்ய முடியாதுங்கிற பயம் உனக்குள்ள, அப்படி ஒரு பயம் இருக்குது. நீ கேட்குற இதெல்லாம் எனக்கு வேணும், பணம் கொடுங்க, அந்த பணம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்குற, வாய் வார்த்தையில் கேட்குற. ஆனால் அதை வந்து கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நீ கேட்குறது கிடையாது. அதுதான் நீ செய்கிற மிகப்பெரிய தப்பு. ரொம்ப இமோஷ்னலாக இருக்கிறதுனால உன்னால் இதையும் தாண்டி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உன்னால் பார்க்க முடியல ப்ரெசன்ட் மூமெண்ட்டில். ஸோ அந்த அளவுக்கு நீ ரொம்ப இமோஷ்னலாக இருக்க. இதெல்லாம் நடக்காதுன்னு நீ முடிவு பண்ணிட்டு நீ பிரபஞ்சத்தை எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குற. வெறும் அது வந்து உனக்கு வந்து பிரபஞ்சத்தால் எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபுல் ஹார்ட்டோட மனசார நீ கேட்கக்கூடிய விஷயத்தை தான் செய்வாங்க பிரபஞ்சம். ஸோ இப்போ நீ வந்து அது நடக்காதுன்னு நினச்சிட்டு கேட்குற இல்லையா? ஸோ அது நடக்காமல் இருக்கிறது எப்படிங்கிறது தான் உனக்கு அந்த மாதிரி சூழல்கள் தான் உன் கண்ணு முன்னாடி இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இப்போ நீ நினைக்கிறதெல்லாம் தப்பாக போகுது. பணம் கிடைக்கும்னு நீ நம்புற போது பணம் வந்து கிடைக்குது, ஆனால் ரொம்ப நேரம் கழித்து கிடைக்குது, ரொம்ப அலைய விட்டு கிடைக்கிறது. அப்புறமா நல்லா பேசணும், இது பழகணும்னு நினைக்கக்கூடிய அந்த உறவுகளோட உன்னால் நல்லா பேசி பழக முடியலை. ஏன்னா அவங்கள பற்றி நீ உன் மனசில் வேற மாதிரி நினச்சி வச்சுக்கிற முன்னாடியே. ஸோ அது மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உண்மை அது இல்லைங்கிறது உனக்கு புரியலை.
எதனால் அப்படின்னா நீ வந்து உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு நீ பிரபஞ்சத்தை கடவுளை கேட்டாலும் உன் வாழ்க்கை மாறாது. ஸோ நீ உடனடியாக உன்னுடைய பார்க்கும் கோணத்தை மாற்றணும். இதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத நீ நம்பணும். எல்லாமே பாசிபிள் தான் இந்த உலகத்தில். அதாவது இன்னைக்கு நீ வந்து ஒரு பயங்கரமான ஏழையா நீ இருக்கிற அப்படின்னு வச்சுக்கோ, நீ பணக்காரியா நாளைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு. பணக்காரனா நீ ஆகிறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு. ஆனா நீ இமோஷனலா இருக்கிறதுனால இப்ப ப்ரெசன்ட்ல என்னவோ அதை தான் நீ பத்தி பேசிக்கிட்டே இருக்க. அதுதான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய தடையா நமக்கு வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு தடையா நம்ம கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இப்போ உனக்கும் சரி எனக்கு அப்பாவும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதை தான் சரி பண்றதுக்கான வாய்ப்பை கடவுளும் பிரபஞ்சமும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தனா, இன்னும் பெரிய பெரிய ஒண்டர்ஃபுல்லான இடங்களுக்கு நம்ம மூவ் ஆக போறோம். லிட்ரலா வீடும் மாற போறோம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையும் மாறப்போகுது. இன்னும் பெரிய பெரிய அழகழகான கிரேட்டான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபியூச்சர்ல. நீ பார்க்க போற அதை விட தி பெஸ்டான லைஃபை தான் நீ உருவாக்குறதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உனக்கான நேரம் வந்து வரும். அந்த நேரம் வரும்போது அந்த நேரம் வரதுக்காக நீ காத்துட்டு இருக்காத. இப்பத்துல இருந்தே உன் லைஃப்ல என்னென்ன நல்லா நடந்தா எப்படி வந்து ஹாப்பியா இருப்ப அப்படிங்கிறத எழுத ஆரம்பி. எப்படிலாம் உன் லைஃப் இருந்ததுன்னா நீ உன்னோட கரியர்ல பெரிய நல்ல இடத்துக்கு ரீச் ஆவ. எந்த மாதிரிலாம் லைஃப் இருந்துச்சு அப்படின்னா உன் குடும்ப வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும். எவ்வளவு பணம் இருந்துச்சு, எந்த மாதிரிலாம் பணம் உன் கைக்கு வந்தது அப்படின்னா நீ வந்து ஒரு ரிச்சான ஒரு ஆணாவும் பெண்ணாவும் மாறுவ அப்படிங்கிறத நீ இப்போ வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எழுத ஆரம்பி. ஒரு புது கதை புக் எழுதுற மாதிரி எழுத ஆரம்பி. நான் சொல்றத செய். கதை புக் எழுதுற மாதிரி எழுது. இப்போ உன்னோடைய லைஃபை இன்னொருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அதாவது நீ எழுதுற புக்ல நீ தான் இருக்கிற, உன்னை பத்தி தான் நீ எழுத போற. ஆனா நீ உன்னை பத்தி எழுதுறன்றத கூட நீ விட்டுட்டு நீ உன்னுடைய நீ வந்து எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அதை ஒரு புக்கு மாதிரி போட்டு எழுத ஆரம்பி. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 போட்டு எழுது. யூ வில் தேங்க் மீ லேட்டர். வில் டெஃபினெட்லி தேங்க் மீ லேட்டர். ஸோ இதை செய், இப்போ உடனே செய். ஓகேவா? ஒரு புக்கு போட்டு எழுத ஆரம்பி. உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து ஆரம்பி. சின்ன வயசுல எப்படி வாழணும்னு நீ ஆசைப்பட்டியோ அதெல்லாம் வார்த்தைகளா போட்டு எழுது. அது அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வா. ப்ரெசன்ட் லைஃப்ல எப்படியெல்லாம் இருந்தா உன் வாழ்க்கை ரொம்ப கிராண்டானதா இருக்குமோ அதை எல்லாத்தையும் உன் மொத்த ஃபீலிங்கையும் உள்ள போட்டு வார்த்தைகளை எழுது. உன் ப்ரெசன்ட் உன்னோட ஃபியூச்சர் எவ்வளவு க்ளோரியஸா இருக்க போகுதுங்கிறத ஒவ்வொரு சாப்டரா எழுத ஆரம்பி. அதுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்குள்ள உருவாக்கும். ஸோ நான் சொல்றத செய். அந்த பாதையை தான் நீ சூஸ் பண்ணணும். என்ன பாதையை சூஸ் பண்ணணும்னு கூட நான் உனக்கு சொல்லிட்டேன். என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ எதனாலனா நம்ம இன்னும் நிறைய அழகழகான நிகழ்வுகள்லாம் பார்க்க போறோம். அதை இன்னும் சீக்கிரமாவே நீ பார்க்க போற. நான் சொல்றத கேட்டேன்னா அதனால அந்த செயல்கள் எல்லாம் உடனடியா தொடங்கு. அதுதான் நீ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. உன்னுடைய இப்ப இருக்கக்கூடிய வேர்ஷன் இருக்குல்ல, அது வந்து விட்டுட்டு நீ வந்து உன்னை மாத்தி இமோஷனலா இல்லாம சரியான பர்சன் ஆகி உன்னுடைய ஓல்டர் வேர்ஷனுக்கு பாய் சொல்லிட்டு ஒரு புது வேர்ஷனா நீ மாறி இந்த பாதையில போக ஆரம்பி. அப்படி நீ போக ஆரம்பிக்கிறது தான் இது. போக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கான பாதையை நீயே கரெக்டா சூஸ் பண்ணுவ. அந்த பாதை தான் உன்னை ஃபாரவே கிரேட்டான பிளேசஸ்க்கு, சூப்பரான நிம்மதியான சந்தோஷமான நிகழ்வை நோக்கி உன்னை கூட்டிட்டு போகுது. இதுதான் நீ கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? ஸோ இதை நீ கத்துக்கிட்டனாலே உன் வாழ்க்கை வந்து ஹாப்பி ஆயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. சரியா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாருடைய ஹையர் செல்ஃப் அண்ட் ஃபியூச்சர் செல்ஃப் பண்ணுங்க, எங்களுக்கு மெசேஜ் கொடுங்க. ஓகே, ஐ வில் டேக் திஸ் அண்ட் 2 more. Okay, 1 more. Oh. ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம். எல்லா கார்டும் எடுக்க முடியாது. ஸோ அது எல்லாம் நான் சொன்னபடி கரெக்டாக செஞ்சு எழுதிட்டு
உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிற அந்த முடிவை நீ எடுத்தனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வாவ், அசெண்டட் மாஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உன்னுடைய ஸ்டக் எனர்ஜியில் நீ இப்போ இருக்க, வாழ்க்கையே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற எண்ணத்தோட நீ இப்போ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க, வாழ்ந்தாகணுன்றதுக்காக வாழ்ந்துட்டுருக்க இல்லையா? ஸோ இந்த நிலைமை மாறுபடும். இந்த சந்தோஷமான நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளை உன் லைஃப்பில் நீ பார்க்க ஆரம்பிப்ப. அதுதான் உன் லைஃப்பில் வரப்போகிற மாற்றம். அது எப்படி மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு உதவி செய்ய போகிறது நம்மளுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம், நம்மளோட இன்ட்யூஷன், அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அளவில்லாத சக்தி. அளவில்லா சக்தி நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம வெளியே வர விடாமல் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த வீக்னஸை சரி பண்ணுறதுக்கான வழியை நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதை நீ செஞ்ச அப்படின்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படும். ஸோ நீ உனக்கு உதவுவ. அப்புறம் நம்மளுடைய கடவுள்கள் நமக்கு உதவுவாங்க. அவங்கவுங்களுக்கு யாருன்ற எந்த கடவுள் பிடிக்குமோ அவங்கள கடவுளாக எடுத்துக்கோங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா பிரபஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட உதவி, உன்னுடைய இன்ட்யூஷனோட உதவி, அதுக்கப்புறம் நீ எப்படி உன் வாழ்க்கை இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ எழுதும் போது உனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். அதுலேருந்து வெளிப்பட போகிற சக்தி. இப்படி இது எல்லாத்துலேருந்தும் உனக்கு கிடைக்க போகிற அந்த சக்தியின் மூலமாக தான் இப்படி இருக்கிற உன் வாழ்க்கையை நீ இப்படி இருக்கக்கூடிய உன்னோட போரிங் லைஃப்பை நீ இப்படி ஹாப்பியான லைஃப்பை மாற்ற போகிற. ஓகேவா? ஸோ இது உண்மைன்றது இப்போ நான் சொல்லும் போது உன்னால் நம்ப முடியாது. ஏதோ சும்மா போய் சொல்லிட்டு இருக்கேன்னு தான் நீ நினைப்ப. ஆனால் நீ ட்ரை பண்ணு. இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி நின்று நான் பேசுறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சத்தால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அது பாசிபிலிட்டி ஆயிருக்கு. அது முந்தா நேற்று என்னுடைய கனவு. இன்னைக்கு அது உண்மையான ரியாலிட்டியில் நடக்க முடியும், நடக்க வச்சு காட்ட முடியும் பிரபஞ்சத்தால். அப்படின்னா ஏன் நீ எழுத போகிற வார்த்தைகளை உண்மையாக நடத்தி கொடுக்க வைக்க முடியாது? யோசிச்சுப்பார். 2 நாள் முன்னாடி இது நடக்கணும்னு நான் கேட்டேன். இன்னைக்கு ஏதோ நான் உன் கண்ணு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது நடந்துருச்சு. அப்போ நீ எழுத போகிற வார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கேள்விகளை விட ரொம்ப யோசிக்காத, நடக்குமா நடக்காதான்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு ஒரு புக்கு எழுதுகிற மாதிரி கனவுல மனசில் வச்சுட்டு எழுது. அதுவே உன் வாழ்க்கையாக மாறுறதை நினச்சி சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சம், ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம், அவங்க நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வா. Higher spiritual team. ஓகே, ஆல்ரெடி வந்துருச்சு கார்டு. 3 கார்டு வந்துருச்சு. ஓகே, என்ன மெசேஜஸ் கொடுக்க போகிறாங்க பார்க்கலாம்பா. ஜலசின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. செக்ஷுவாலிட்டி அர்த்தங்களை நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். Society. Okay. So first விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாமா. Jealousy. Watch who you trust with your personal secrets and plans. Spend time outdoors with nature to reconnect and replenish. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டக் எனர்ஜிலேருந்து உடனடியாக ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த மெசேஜும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீ நிறைய பேர்கிட்ட உன்னுடைய கவலைகளை சொல்கிறன்ற பேரில் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அது மனசுல அளவில் உனக்கு அது பாரத்தை குறைக்கும்னு நினச்சி நீ சொல்லிட்டு இருக்க. ஆனால் அது உன் வாழ்க்கையை இன்னமும் கஷ்டமானதாக மாற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் நீ யாரை நம்பணும் அப்படிங்கிறத முதல்ல திரும்பவும் நல்லா யோசிக்க ஆரம்பி. யார்கிட்டையும் உன் லைஃப்பில் நடக்கக்கூடிய கஷ்டங்களை போய் வாயை திறந்து சொல்லாத. யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. யார்கிட்ட எந்த ஒரு கெட்ட விஷயத்த நீ சொன்னானாலும் சரி, அது நம்பகத்தன்மை உள்ளவங்களோ இல்லையோ, அது ரெட்டிப்பாக அதிகமாகும் அந்த கஷ்டமே தவிர அந்த கஷ்டம் இல்லாமல் போகாது. நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ நீ ஏற்கனவே நடந்ததை தான் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அது மாறாது.
நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் சரி, நடந்தது தான், முடிஞ்சு போச்சு. அதை வந்து நீ இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றனால திரும்பவும் அதே மாதிரி இன்னும் 4-5 ஈவெண்ட்ஸ் வந்து உன் லைஃப்ல நடக்குமே தவிர்த்து அதனால எந்த நல்லதும் வரப்போறது கிடையாது உனக்கு. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பட் நீ வந்து இப்போ நான் சொல்றத நம்பி ட்ரை பண்ணு. ஏன்னா அப்படிதான் நான் பண்ணேன். நம்பி சரி எதுக்கும் ஒன் டைம் ட்ரை பண்ணேன். அதுதான் எனக்கு கிளிக் ஆச்சு. இப்போ இன்னைக்கு உன்னுடைய ஃபியூச்சர் செல்ஃபான நான் சொல்கிறத நீ நம்பி ட்ரை பண்ணு, உனக்கும் கிளிக் ஆகும். உன்னோட சந்தோஷங்களை இன்னும் நீ 100 பேர்கிட்ட கூட சொல்லி ஷேர் பண்ணிக்கோ, சந்தோஷப்பட்டுக்கோ. அவங்க உன்னை பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னா கூட அது ஒன்றை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அதை தெரிஞ்சுக்கோ. முதல்ல நம்மளோட நல்லதை இன்னொரு 4 பேர்த்த சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இருக்கிறது வஸ்ட் ஆகிடுமோன்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம சந்தோஷத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அது வந்து அவங்க லைஃப்லேயும் ஒரு 2-3 சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். அதோட நம்ம லைஃப்லேயும் அது இன்னும் 4-5-10 ஈவெண்ட்ஸ், ஒண்டர்ஃபுல்லான நிகழ்வுகளை அது நம்ம லைஃப்லையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் செய்யும். அவங்க இந்த கேட்கக்கூடிய பர்சன் யாராக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாவே இருக்கட்டுமே, ஐயோ இவ என்ன இவ்வளோ கிரேட்டாக இருக்காளே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா, இவ்வளோ கிஃப்ட்டுவா கிடைக்குது, இவளுக்கு இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான இதெல்லாம் கிடைக்குதேன்னு அவங்க நினச்சாங்கன்னா கூட ஓகே, நீ நல்லா தான் இருப்ப. அதை புரிஞ்சுக்கோ. சரியா? உன்னோட சந்தோஷங்களை மேடை போட்டு சொல்லு, உன் கஷ்டங்களை பிரபஞ்சத்தோட காதில் போய் சொல்லு. இவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும். சரியா? ஓகே. அடுத்தது, எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் could find a new passion and heightened sexual attraction. Opportunities for marriage and good family life are strong, but if single, beware of temptation that could lead a trouble. Child will also bring a great joy. ஓகே, நான் தான் சொன்னேன்ல கல்யாணம் நீ ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நீ கல்யாணம் ஆயிட்டு உன் லைஃப்பில் முக்கால்வாசி லைஃப்பை நீ வாழ்ந்து முடிச்சிட்ட இப்போது உன்னுடைய இதுலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்குது. அதை வந்து எப்படி மாறணுங்கிறத தான் நான் உன்னை எழுத சொல்லியிருந்தேன். ஸோ நீ அதை எழுது. உன் வாழ்க்கை மாறுறத கண்ணுக்கு முன்னாடி பார்த்து ரசிக்கலாம். அதற்கான வாய்ப்பு, அதற்கான வழியை பிரபஞ்சமும் கடவுளும் காட்டுவாங்க. நான் உன்னுடைய ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஹாப்பியானதாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் சொன்ன அந்த இதெல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ண அப்படின்னா தி பெஸ்டான ஃபேமிலி உன்னை சுற்றி யாருக்கு இருக்கோ இல்லையோ உனக்கு அமையும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. சரியா? நீ ஏன் நினச்சா கூட அதை மாற்ற முடியாது. எப்படினாலும் அது நடக்க தான் போகுது உனக்கு ஃப்யூச்சரில். ஆனால் அதை இன்னும் சீக்கிரமே உன் லைஃப்பில் வரவேற்றுட்ட அப்படின்னா இன்னும் ரொம்ப நாள் நம்ம இன்னும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான், குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சொசைட்டி சே yes to all wonderful invitations coming your way. Excellent networking opportunities and new love interest for singles will be the result. So உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய வந்து உன்னை சுற்றி வந்து இருக்கும். அதுலேருந்து உன்னை வந்து நிறைய பேர் உன்னை வா, இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வா, இந்த கல்யாணத்துக்கு வா அப்படின்னு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. எல்லா ஃபங்க்ஷனையும் நீ அட்டன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். உனக்கு பிடிக்காதுன்னு நீ நினச்சிட்டு நீ வந்து போகாமல் இருக்க, எங்கேயுமே வீட்டை விட்டு நகராமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க, அதை நீ செய்யக்கூடாதுங்கிறது தான் பிரபஞ்சம் இப்போ உனக்கு சொல்கிறாங்க. ஏன்னா நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு புதுசாக என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. வாழ்க்கை வந்து ஸ்டக்கானதாகவே இருக்கும். இதே நீ வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போய் எல்லா ஃபங்க்ஷன்ஸு இது எல்லாத்தையும் அட்டன் பண்ண ஆரம்பிங்க, உடனடியாக ஆரம்பி. அதெல்லாம் நீ செய்யும் போது யார் நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கங்கிறத பிரபஞ்சம் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீ புரிஞ்சுக்குவ, கண்டிப்பாக புரிஞ்சுக்குவ. ஏன்னா நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீ இப்போ ப்ரெசன்ட்லேயே அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த நிமிஷத்துலேருந்து எந்த ஒரு இன்விடேஷன் வந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷத்தோட, முகத்தில் சிரிப்போட கிளம்பி போ. உன்னை சுற்றி எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக பேசினாலும் கவலைப்படாத. அந்த மொத்த கூட்டத்தில் ஒருத்தர் நல்லா பேசுகிறவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் பர்சன்
நீ மீட் பண்ணி அவங்க உனக்கு ஃப்ரெண்டாகிறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டில் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் கண்டுபிடிச்சேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோடு தான் நான் இருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் அதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. ஏன்னா எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்றத நான் நம்பாதனால எனக்கு கிடைச்சது ரொம்ப லேட்டாக தான் கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கி நீ கண்டிப்பாக நான் தரேன்னு சொல்லி பிரபஞ்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஏன்னா ப்ரெசண்ட்டில் உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃபான நான் அதை ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ நான் தான் கேட்டேன், நான் கேட்டு எனக்கு கிடச்சிச்சு. கேட்ட உடனேயே கிடச்சிடுச்சு. அதே தான் இப்போ நீயும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணு. இதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்னோட ஜாயின் பண்ணுவாங்க உன் லைஃப்பில். அந்த பர்டிகுலர் பர்சன் உன் லைஃப்பில் உனக்கு எல்லாமாகவும் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு கல்யாணம் ஆக போகிற பர்சனாக மாறுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆப்போசிட் தான். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள். சரியா? ஸோ உன்னுடைய ஆப்போசிட் ஜெண்டரில் தான் நீ ஒருத்தரை பார்க்க போகிற. ஆனால் அவங்களையே கல்யாணம் பண்ணுவியானா கிடையாது. ஏற்கனவே உனக்கான இது ஹஸ்பண்டோ உனக்கான ஒய்ஃபையோ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது உனக்கும் தெரியும். அது மாறாது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பர்சன் ஃப்ரெண்டாகவே தான் உன் லைஃப் முழுக்க வரப்போகிறாங்க. ஆனால் நிறைய விதத்தில் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க நீ எதிர்பார்க்காத விதங்கள்லேருந்துலாம் உனக்கு ஹெல்ப் கிடைக்கும். அவங்க நார்மலாக சும்மா கேஷுவலாக உனக்கு 2 விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது உனக்கான கோல்டன் இன்ஃபர்மேஷனாக உன் கைக்கு சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் அலைன்மெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு தான் உனக்கு அமைய போகிறாங்க. அவங்கள நீ முன்னாடியே ஆல்ரெடி பார்த்துருக்குற, ஆனால் பழகினது கிடையாது. அதனால் அவங்கள பற்றி உனக்கு பெருசாக தெரியலை. ஆனால் இப்போ நீ பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. சரியா? ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனை கைவிடுற லைஃப்பில் எப்போவுமே கைவிட்டுறாது. எப்படிப்பட்ட கஷ்டம்னாலும் சரி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அவங்களால கெட்டது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்களையே உன்னோட புருஷனாவோ பொண்டாட்டி ஆக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போயிடும். உன்னால் திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது. ஸோ அந்த தப்பை ஒருபோதும் செஞ்சிடாத. நான் கிட்டத்தட்ட அந்த தப்பை செய்ய அதுலேருந்து பிரபஞ்சம் என்ன வெளியே கூட்டு காப்பாற்றிட்டாங்க. அதனால் இன்னமும் அந்த பர்டிகுலர் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நீ உன் மனசில் வச்சுக்கோ. எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன். இப்போது உன்னுடைய ப்ரெசண்ட்டை இப்போ நான் வாழ்கிற ஃப்யூச்சரை விட பெட்டர் ஃப்யூச்சராக க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் உனக்கு கொடுத்துட்டேன். பிரபஞ்சம் அதற்கான வழியையும் காமிச்சிட்டாங்க உங்களுக்கு. இதுக்கு மேலே எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குது. நீ எழுத போகிற எழுத்தில் தான் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. நீ உன்னுடைய எழுத்துக்கள் உனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அதை உனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியாது. ஆனால் கண்மூடித்தனமாக நம்பிட்டு எழுத ஆரம்பி. ஃப்யூச்சர் உனக்கு அந்த கிஃப்ட் என்னங்கிறத, அது எதனால் வரப்பிரசாதங்கிறத உனக்கு நிரூபிக்கும் உன்னுடைய ஃப்யூச்சர். குட் லக் ஃபார் யுவர் லைஃப். வா, வண்டர்ஃபுல்ங்க. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் பேசினதை நீங்களே கேட்டீங்க. ஸோ டெஃபினட்டாக இது உங்கள் மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க 1000க்கும் மேலே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 22,000 to 30,000 பீப்புள் பார்த்துருக்கீங்க நம்ம வீடியோஸை. நம்ம அனாலிட்டிக்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? ஸோ அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம குடும்பத்தினராக ஆயிட்டு பார்த்தீங்கன்னா மனசுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் அது நான் ஏன் அப்படி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுங்க. சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம குடும்பத்தில் 1500 பேர் இருக்கோம். ஸோ அவங்களோட நீங்கள் 1500க்கு அடுத்த ஒரு நபராக நம்ம குடும்பத்தில் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். Always stay positive and keep smiling. Thank you so very much. Bye bye, Divine Family members. Pile number 2.
அடுத்த ரீடிங்கில் அவங்க எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பாய்.